السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அண்மையிலே ஒரு சோசியல் மீடியாவின் ஊடாக வாட்ஸ்அப்புகளிலே பகிரப்படுகின்ற ஒரு தகவல் தான் ரமலானுடைய காலத்தில் முஸ்லீம்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் அது ஒரு பிழையான ஒரு நேரம். ஏன்னா நம்மெல்லாம் அதிகமாக பாங்கு சொன்னவுடன் தான் நோன்பை திறப்போம், அல்லாஹ் அக்பர் சொன்னவுடன் நாங்கள் நோன்பை திறப்போம். இந்த வழிமுறை பிழையானது என்று சொல்லி, அதே நேரத்தில் சரியான வழிமுறை நோன்பு திறப்பதற்கான நேரம் என்பது பாங்கு சொல்லி 20 அல்லது 25 நிமிடங்களின் பின்னர் தான் நோன்பு திறக்க வேண்டும். அதுதான் சரியானது, அதுதான் குர்ஆனுடைய வசனத்துக்கு ஏற்புடையது என்ற அடிப்படையிலே ஒரு ஆர்டிக்கிள் வெளியிடப்பட்டு நிறைய சோசியல் மீடியாக்களில் அது பரவி காணப்படுவதை பார்க்கிறோம். உண்மையிலே இது சம்பந்தமான ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே இப்போ அவர்களும் குறிப்பிடுகின்ற அந்த வசனம் என்னவென்று சொன்னால், சும்ம அதிம்மு ஸியாம இலல்லைல். அல்லாஹ் குர்ஆனிலே நோன்புடைய அந்த நேரம் குறித்து பேசுகிற நேரத்திலே இரவு வரைக்கும் அவங்களுடைய நோன்பை நீங்கள் ஃபஜ்ருடைய அந்த நேரத்துக்கு முன்னால் நீங்கள் நோன்பை சஹர் இருந்து அதிலிருந்து அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து இரவு வரைக்கும் சும்மா அதிம்மு ஸியாம நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் இலல்லைல், இரவிலே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அந்த இரவு வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இங்கே லைல் என்ற ஒரு வார்த்தை அல் குர்ஆனிலே வருது. லைல் என்றால் எல்லாருக்கும் தெரியும், லைல் என்றால் இரவு, அப்போ நைட். அப்போ நைட்டில் தான் நாம் என்ன செய்யணும், நோன்பு திறக்க வேண்டும் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. இது 19வாக இந்த வசனம் வருகிறது. அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த வாதத்தை முன்வைக்கிறவர்கள் இரவு என்பது மகரிபுடைய நேரத்தோடு வருவது கிடையாது. சூரியன் மறைந்து ஒரோபு ஷம்ஸ்ன்னு சொல்வார்கள், சூரியன் மறைந்து 20 அல்லது 25 நிமிடங்களுக்கு பின்னர் தான் முழுமையாக அங்கே இருள் வருகிறது. ஆகவே நாங்கள் 25 நிமிடம் வெயிட் பண்ணி அதற்கு பிறகு தான் நோன்பு திறக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் தாலா சும்மா அதிம்மு ஸியாம இலல்லைல்னு சொல்கிறான். இரவு என்று அந்த இரவு வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய, நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் இரவு நாங்கள் அந்த இரவு என்பது இந்த 25 நிமிடங்களில் பிறகுதான், மகரிபிலிருந்து 20 அல்லது 25 நிமிடங்களுக்கு பிறகுதான் வருகிறது. ஆகவே அந்த நேரத்தில் நோன்பு திறப்பது தான் குர்ஆனுடைய அந்த கருத்துக்கு சரியானது என்று சொல்லி அவர்கள் ஆதாரத்தை முன்வைத்து அந்த ஆர்டிக்கிளை பரிசீலித்திருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களை, இங்கே முதலாவது நாங்கள் விளங்க வேண்டும், குர்ஆன் என்பது எங்களுடைய பாசையில் இறக்கப்பட்டது அல்ல. முதலாவது நாங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே அல் குர்ஆனை சொல்கின்ற பொழுது பிலிசானின் அரபியின் முபீன், இந்த குர்ஆனை நாங்கள் தெளிவான ஒரு அரபு பாசையில், ஒரு அரபிக் லாங்குவேஜில் தான் நாம் இதை இறக்கி வச்சிருக்கிறோம் என்றான். ஆகவே அல் குர்ஆனுடைய அந்த மொழி அது அரபு மொழி என்று சொல்லும் பொழுது, அரபு மொழியில் அல்லைல் என்றால் என்ன என்பதை நாம் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை நாம் தெரிந்து கொள்கிற பொழுதுதான் உண்மையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இரவு என்று சொல்லுகின்ற அந்த நேரம் எது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது விஷயமாக நாங்கள் லைல் என்றால் என்ன என்பதை அரபிக் டிக்ஷனரிகளிலே நாங்கள் பார்க்கிற பொழுது, காமுசுல் முஹைத்னு சொல்லக்கூடிய அந்த டிக்ஷனரியிலே அல்லைல் என்பது மின் மக்ரிபி ஷம்ஸ் இலா துலூஇல் ஃபஜ்ர், அதாவது சூரியன் மறைந்ததில் இருந்து துலூஉல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகின்ற நேரம் வரைக்குள்ள அந்த காலப்பகுதி அல்லைல் என்று சொல்லப்படும் என்று அந்த காமுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிக்ஷனரியிலே அல்லைலுக்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள். அப்போ உண்மையிலே மக்ரிபு ஷம்ஸிலிருந்து தான் லைல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லைல் என்று சொல்லுவது இங்கே அல்லாஹு தாலா குர்ஆனிலே அல்லைல் என்று மட்டும்தான் சொன்னான். அந்த லைலை பற்றி சொல்லும்போது அது பிதாயத்துல் லைலா அல்லது முன்தசஃபுல் லைலா அல்லது இன்திஹாவுல் லைலா, அதாவது இரவினுடைய ஆரம்பமாக நோன்பு திறப்பதற்கான நேரம், அல்லது இரவினுடைய நடுப்பகுதியாக நோன்பு திறப்பதற்கான நேரம், அல்லது இரவினுடைய கடைசி பிந்திய பகுதியாக நோன்பு திறப்புக்கான நேரம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. 19வாக லைல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதை எப்படி விளங்குவது? இப்போ அல்லாஹ் குர்ஆனில் லைல்னு சொல்லலாம். அப்போ லைல் என்று சொல்லுவது நடுநிசிக்கும் லைல்னு சொல்லலாம்.
அதே போல் ஆரம்பம், இரவினுடைய ஆரம்ப பகுதி, அந்த குரூபு ஷம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, சூரியன் மறைகிற நேரம், மகரிபுடைய நேரம், அதுவும் லைல் தான். அதே போல் துலு அல் ஃபஜ்ர் உதயவாதுக்கு முன்னால் உள்ள அந்த பிந்திய நேரங்கள், அதுவும் லைல் தான். அப்போ பொதுவாக அல்லாஹ் லைல் என்று சொல்லும்போது அந்த லைலை நாங்கள் எப்படி அளவிடுவது? அதனுடைய தொடக்கத்தை வைத்து லைலை நாங்கள் மட்டிடுவதா, அல்லது இரவினுடைய நடுப்பகுதியை வைத்து நாங்கள் மட்டிடுவதா, அல்லது கடைசியை வச்சு மட்டிடுவதா? அப்போ நாம் என்ன செய்வோம்? இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் என்ன? ஏன்னா குர்ஆனுக்கு தஃப்சீராக குர்ஆன் வரும், அல்லது குர்ஆனுக்கு தஃப்சீராக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீதை தான் நாங்கள் போய்ட்டு பார்க்க வேண்டும். நான் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் பின்னால். அப்போ முதலாவது நாங்கள் இந்த டிக்ஷனரியில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பொறுத்தளவில் லைல் என்பது மின் மக்ரிபி ஷம்ஸ், சூரியன் மறைஞ்ச உடனே வந்துடுது, அப்போ அதுலேருந்து இரவு ஸ்டார்ட் ஆகிடுது என்றது தான் லைல் என்பதற்கான கருத்து. அதே போல் லிசானுல் அரப்னு சொல்லக்கூடிய அந்த டிக்ஷனரியிலே லைல் என்பது அகைபுன் நஹார், அதாவது அல்லது ஒகைபுன் நஹார், அகைபுன் நஹார்ன்னு சொல்லுவது அதாவது பகல் போய் வமபுதஹு மின் குரூபி ஷம்ஸ், சூரியன் உதயமாகி அந்த ஆரம்ப நேரம், மபுதா அதோடைய ஆரம்பம். அப்போ சூரிய உதயத்தினுடைய ஆரம்பம், அதாவது சூரிய மறைவினுடைய ஆரம்பம், மபுதஹு மின் குரூபி ஷம்ஸ், சூரிய மறைவினுடைய ஆரம்பம் என்று லிசானுல் அரபிலே குறிப்பிடப்படுகிறது. அப்போ அகைபுன் நஹார் பகல் பின்னுக்காகி, மபுதஹு அதனுடைய ஆரம்பம் மின் உரூபி ஷம்ஸ், இரவனுடைய ஆரம்பம் என்பது உரூபு ஷம்ஸிலிருந்து ஆரம்பமாகிறது என்று அவர்கள் அதில் லிசானுல் அரபி என்ற டிக்ஷனரியில் காண முடிகிறது. அதே போல் உண்மையில் இந்த வசனத்துக்கு இமாம் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா, எங்களுக்கு தெரியும் தஃப்சீருல் குர்ஆனில் அதீம் என்று சொல்லக்கூடிய அந்த தஃப்சீரிலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சும்ம அத்திம்மு ஸியாம இலல்லை. இப்போ நம்ம டிக்ஷனரி கருத்தை பார்த்து கொண்டோம். அதே போல் தஃப்சீர்களில் போய்த்து பார்த்தா கூட இப்னு கஸீர் எல்லாருக்கும் தெரியும் தஃப்சீர், அந்த தஃப்சீரில் அவர்கள் சொல்கிறார்கள் அல் இஃப்தார் என்பது இந்த குரூபி ஷம்ஸ், அதாவது சூரியன் மறைகிற நேரத்தில் தான் நாங்கள் நோன்பை திறக்க வேண்டும் என்பதை ஹுக்மன் ஷர்இயன் என்று சொல்லி மார்க்க ஒரு ஷரியத்தினுடைய ஒரு சட்டமாக அதாவது சூரியனுடைய மறைவு, உதயமல்ல மறைவுலே தான் அந்த இஃப்தார் ஏற்படுகிறது, இஃப்தாருடைய நேரம் என்பது அதுதான் என்பதை குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இங்கே இலல்லைல் என்று சொல்வது உரூபு ஷம்ஸை தான் குறிப்பிடுகிறது, சூரியனுடைய மறைவு. அப்போ இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. ஆக உண்மையிலேயே தஃப்சீர்களிலும் இந்த கருத்து தான் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லைல் என்பது ஆரம்ப நேரமா, இரவு என்பது ஆரம்ப நேரத்தை தான், ஆரம்ப நேரத்தில் நாங்கள் நோன்பை திறக்க குறிப்பிடுகிறதா அந்த வசனம், அல்லது நடுநிசியை குறிப்பிடுகிறதா, அல்லது கடைசி பகுதியை குறிப்பிடாண்டால் அப்படி வரல. பொதுவாக லைல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கே எங்கேயுமே அல்லாஹ் இரவனுடைய ஆரம்பத்தில் நோன்பை திறங்கன்னு சொல்லவும் இல்லை, இரவனுடைய நடுப்பகுதியில் சொல்லுங்கன்னு சொல்லலை, இரவனுடைய கடைசி பகுதின்னு சொல்லலை. ஆகவே லைல் என்று பொதுவாக வருகிறது. அப்போ லைல் என்றா எது? அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் அந்த குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் நாம் தேடி பார்க்குற நேரத்தில் அங்கே வைத்து பார்த்தால் புகாரியிலே தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. 1954 இலக்கத்திலே பதிவான ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அதாவது உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இதா அக்பலல் லைலு மின் ஹா ஹுனா, அப்படி சொல்லலாம். இதா அக்பலல் லைல் மின் ஹா ஹுனா வ அத்பரன் நஹாரு மின் ஹா ஹுனா, பகல் இப்படி போயிட்டு இரவு இப்படி வந்துட்டால், இரவு இப்படி வந்து பகல் இப்படி போயிட்டால், வகரபத்தி ஷம்ஸ், இன்னைக்கு இதுதான் மிக முக்கியமானது. அதாவது அக்பலல் லைல், இரவு முன்னோக்கி வந்துட்டால், பகல் பின்னோக்கி போய் இரவு முன்னோக்கி வந்து விட்டால் நீங்கள் நோன்பு தொடங்குன்றாங்க. அது செல்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை ஷருத்தாக சொல்கிறாங்க, வகரபத்தி ஷம்ஸ் அப்படின்னா சூரியன் அங்கே உருபாகி விட்டால், அப்படின்னா சூரியன் மறைந்து விட்டால் ஃபகத் அஃப்தர சாயிம், நோன்பாளி நோன்பை திறப்பார். உண்மையிலே ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். கரபத்தி ஷம்ஸ், அதனால் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஃபத்துல் பாரி அதை விளங்கப்படுத்துகிறாங்க. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையத அதை ஒரு தகீது பண்ணுறாங்க, குறிப்பாக்கி சொல்கிறாங்க.
அதாவது இரவு வாரன்னு சொன்னால் பகல் இப்படி பின்னே போய் இரவு வாரன்னு சொன்னால் அது எப்போ அந்த இரவு லைல் அங்கே அக்பல் லைல் என்று அங்கே வருது ஹதீஸில் அந்த லைல் என்ற வார்த்தை அந்த லைல் எப்போ கரபத்தி ஷம்ஸ் சூரியன் உதயமாகுது அதாவது சூரியன் மறைகிறது அப்போ சூரியன் மறைந்து விட்டால் ஃபகத் அஃப்தர சாயிம் நோன்பாளி நோன்பை திறப்பார். அப்போ இதுதான் நம்ம என்ன செய்கிறோம். இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும் அதானுடைய நேரங்களை பொறுத்தளவில் ஒவ்வொரு அதானும் அந்த நேரம் ஒரு நேரம் முடிவடைந்து ஒரு நேரம் ஆரம்பிக்கிறது என்பதை குறிப்பது தான் அதான் என்பது. இப்போ நீங்கள் லுஹருடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் லுஹர் என்பது லுஹருக்கு முன்னால் உள்ள நேரம், அதாவது சூரியன் நடுவுச்சிலேருந்து சாய்ஞ்சி வாரது தான் லுஹருடைய நேரம் என்பது. அப்போ சூரியன் நடுவுச்சிலேருந்து சாய்ந்து விட்டது அதற்கு பிறகு உள்ள நேரம் லுஹருடைய நேரம் ஆரம்பமாகிறது என்பதை குறிக்கும். இதே போல் அசருடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் அசருடைய நேரத்துக்கு முன்னால் உள்ள லுஹருடைய நேரம் முடிவடைந்து அசருடைய நேரம் ஆரம்பமாகிறது என்பதை குறிப்பது தான் அதான். இதே போல தான் மக்ரிப் என்பதும் சூரியன் மறைவுக்கு பின்னால், அப்போ முன்னுக்கு அசருடைய நேரம் முடிந்து சூரியனுடைய மறைவு ஆரம்பமாகிவிட்டது, சூரியனுடைய மறைவு அங்கே உருபு ஷம்ஸ் ஆகிவிட்டது, மறைந்து விட்டது என்ற உடனே தான் மக்ரிபை நாம் தொழுகிறோம். அப்போ அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹ் கரபத் ஷம்ஸ் சொல்கிறாங்க. சூரியன் மறைந்து விட்டது, அக்பல லைல் வந்து விட்டது, லைல் முன்னோக்கி விட்டால் கரபத் ஷம் சூரியன் மறைஞ்சிட்டால் நீங்கள் அஃப்தர சாயும் நோன்பாளி என்ன செய்வார், நோன்பை திறப்பார் என்பது சொல்லுவார். இதை விட ஒரு தெளிவான இன்னும் கொஞ்சம் நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் தெளிவாக வழங்குறதாக இருந்தால் புகாரியிலே 1955வது இலக்கத்தில் பதிவான ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமிலேயும் 1101 பதிவான ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஃபீ சஃபரின் ஒரு பிரயாணத்தில் இருந்தும் வஹுவ சாயிம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளியாக இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரபத் ஷம் ஃபலம்மா கரபத் ஷம்ஸ் சூரியன் அப்படியே மறைகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, யா ஃபுலான் இன்ன அடியானே, ஒரு மனுஷனை அப்படி கூப்பிட்ற, யா ஃபுலான் ஏ அடியானே கும் நீங்கள் எழும்பி போய் ஃபஜ் தஹ்லானா, அதாவது ஒரு சவீக் கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது அன்றைக்கு ஒரு மாவில் ஒரு தண்ணீரை கலந்து செய்கிற ஒரு மெத்தட் உண்டு. அந்த மாதிரி ஒரு சவீக் கஞ்சி மாதிரி ஒரு பானத்தை எங்களுக்காக தயாரிங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ் லவ் அம்சைத், இன்னும் இருளாகலே மாலையாகலே அப்படின்றார். அவருக்கு அந்த கொஷன் எப்படின்னு சொன்னால் இன்னும் மாலையாகலை, ஒரு என்ன மனுஷனுக்கு பார்த்தா விளங்குமே, இருள் என்று சொல்லும் பொழுது நல்லா விளங்கும், ஆனால் இது அப்படி விளங்கல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாருங்க, நோன்பு திறப்பதற்கு ரெடியாக சொல்கிறாங்க. அப்போ திருப்பி இன்சில் ஃபஜ் தஹலனா, நீங்கள் எங்களுக்காண்டி என்ன செய்யுங்க, இதை தயார்படுத்துங்க இந்த உணவை அப்படின்றாங்க. அப்போ திருப்பியும் அவர் யார் ரசூலல்லாஹ் ஃபலோ அம்சைத், இன்னும் மாலையாகலையே, மாலையாகினா தானே நோன்பு திறக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஃபலோ அம்சைத், நீங்கள் மாலையாகினா தானே நோன்பு திறக்கணும், நீங்கள் இப்போ சொல்கிறீங்களேன்னு சொன்னோன்னா ரசூல் அப்பவும் இப்படி 3 தடவை அவர் கேட்குற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எங்களுக்காக இது என்ன செய்யுங்க, அந்த பானத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கடைசியாக சொல்கிறார், இன்ன அலைக்க நஹாரன். அப்போ இது ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ். அவர பார்வையில் பகல். இப்போ இன்றைக்கி இந்த வாதத்தை வைக்கிறவங்க அதான் சொல்கிறாங்க, சூரியன் மறைஞ்ச அந்த மகரிபுடைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையான இருட்டு இருக்காது, அது ஒரு வெளிச்சமாகத்தான் இருக்கும். ஒரு செம்மேகம் ஷஃபகுல் அஹ்மர்ன்னு சொல்லுவாங்க, ஒரு செம்மேகம் மாதிரியான சூரியனுடைய அந்த வெளிச்சம் படர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அது அந்த இஷாவுக்கும் மகரிபுக்குள்ள நேரம் அப்படித்தானே இருக்கும். அப்போ அந்த முழுமையான இருட்டு வராது அந்த நேரம். அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அவர் என்ன செய்கிறார், அந்த கேள்வியை முன்வைக்கிறார். இன்னும் அலைக்க நஹாரன், பகல் போன்று இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்சில் ஃபஜ் தஹலனா, நீங்கள் மாவை கரைங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உடனே கரைச்சி கொடுக்குறாங்க. ஃபனசல ஃபஜ் தஹலஹும், அவர்களுக்காக வேண்டி அவர் கரைக்கிறார், அந்த மாக்களுக்கு அந்த கஞ்சி போன்ற பதார்த்தத்தை அவர் தயார்படுத்துகிறார். அப்புறம் ஃபஷரிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். குடிச்சிட்டு இந்த ஹதீஸை சொல்கிறாங்க, சும்ம கால இதா ரஅய்துமுல் லைல கத் அக்பல மின் ஹாஹுனா ஃபகத் அஃப்தர ஸாயிம். இரவு பகல் பின்னோக்கி இரவு இப்படி முன்னோக்கி வந்து விட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிருங்க, ஒரு நோம்பாளி நோன்பை திறப்பார் அப்படி என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்கு, இந்த ஹதீஸிலே தெளிவாகிறது, அங்கே வெளிச்சம் ஒன்று இருந்திருக்கிறது. அப்போ உண்மையிலே உங்களோட வாதம் ஒரேடியாக விடப்படுது. ஏன்னா இருட்டு ஃபுல்லாகினா தான் 25 நிமிடங்களுக்கு பிறகு தான் ஃபுல்லாக இருட்டு விளங்குது எங்களுக்கு.
அப்போ தான் நாங்கள் நோன்பு திறக்கலாம் என்றால், இப்போ இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. உரூபு ஷம்ஸு, சூரியன் மறைஞ்சவுடன் ஒரு பகல் போன்ற ஒரு வெளிச்சம் இருக்கிற நேரத்திலே நோன்பு திறந்திருக்கிறாங்க என்றும் பொழுது, உண்மையிலேயே நாங்கள் இதில் ஒன்றும் குழம்பிக் கொள்ள தேவையில்லை. இந்த கருத்து இது ஒரு ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினைவாத குழுக்களினால் வைக்கப்பட்ட அவர்களுடைய ஒரு கருத்தாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் இது. யாருமே அஹ்லு சுன்னாக்கள், குர்ஆன் சுன்னாவை வழிமொழிந்த எந்த ஒரு அறிஞர்களும் இந்த கருத்தை பேசவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னும் சில ஆக்கள் நவீன ஆய்வாளர்ன்ற பேரில் சிலவங்க அரபுலகத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஷாத்தான அதாவது மக்களிடத்தில் எடுபடாத ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த லைல் என்பதுக்கு இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பு திறக்கிற பொழுது ஒரு ஆர்வம் ஊட்டினார்கள். நீங்கள் அவசரமாக தஅஜீல், நீங்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துங்கன்றாங்க, பிற்படுத்தாதீங்கன்னு. அப்போ உரூபு ஷம்ஸ் உடனே நாங்கள் என்ன செஞ்சிட வேண்டும், நோன்பை நாங்கள் சூரியன் மறைஞ்சவுடன் நோன்பு திறக்க வேண்டும். ஆகவே நோன்பை திறப்பதை அவசரப்படுத்துகின்ற ஒரு ஹதீஸாகவும் இது இருக்கிறது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கிற நேரம் வெளிச்சம் இருந்திருக்கிறது. அதனால அந்த சஹாபி நஹாரன்னு சொல்கிறார். அப்போ உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சொல்ல போனால், இப்போ உதாரணமாக இந்த லைல் என்பதை நிறைய பேர் மொழி ரீதியாக நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். லைல என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக லைல் என்பது 2 பகுதி இருக்கிறது. லைல 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று மக்ரிப், குரூபு ஷம்ஸிலிருந்து இஷாவுடைய நேரம் வரைக்குள்ள ஒரு நேரம் இருக்குது. அதுக்கு அரபியில் சொல்வது கசக்கன்னு சொல்வது. இப்போ நீங்கள் குர்ஆனில் ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அல்லாஹ் சொல்லலாம் இல்லையா, காசிக்ன்றது இரவுக்கு சொல்கிறது. அது என்ன இரவு? அதை மகரிபிலிருந்து இஷாவுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்துக்கு தான் கசக்கன்னு சொல்கிறது. அப்போ அந்த கசக்குடைய கழுதியிலிருந்து அதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அந்த மகரிபுடைய அந்த நேரத்தில் உரூபு ஷம்ஸுடைய நேரத்தில் வெளியில் அனுப்பாதீங்க. அப்போ இங்கே அல்லாஹ் பாதுகாப்பு தர சொல்கிறான். அந்த காசிகினுடைய கெடுதியிலிருந்து இதா வகப, அது பரவுடைய நேரம், அது அப்படி போகும் அந்த இரவு. அப்படி ஏன்னா இரவு என்பது திடீரென்று வராது. இப்போ நம்ம ஒரு சூரியன் மறைஞ்சி இருள் என்பது உடனே வராது. ஆனால் அது சூரியன் மறைஞ்சவன் அதுக்கு பேர் லைல் தான். ஆனால் அந்த லைல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க்னஸ் ஆகுது, கருப்பாகிறதுக்கு அப்படியே செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து அந்த கருப்பு என்ன செய்யும். ஏன்னா அல்லாஹ் யூலிஜு லைல ஃபின் நஹார் வ யூலிஜு நஹார ஃபில் லைல் என்று அல்லாஹ் சொல்கிறான். பகலை இரவிலே நாங்கள் நுழைவிக்கிறோம், அதே போன்று இரவில் பகலை நாங்கள் புகுத்துகிறோம். அப்போ அது இப்படித்தான் வரும். அப்படி வந்து தான் அது இருள் முழுமையாக படரும். அப்போ ஒரே அடிக்கு இருள் வந்துடாது, அது சாத்தியமே இல்லை. அப்போ உண்மையிலே இருள் என்று சொல்வது, லைல் என்று சொல்வது அதனுடைய அந்த ஆரம்பத்தை தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது லைலை 2 வகையாக பிரிப்பார். அதாவது ஆரம்ப நேரம் கசக், 2வது நேரம் அதாவது மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் கசக், இஷாவிலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரைக்குள்ள நேரத்தை அதாவது சஜா என்று சொல்வார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அதாவது அந்த கசக்குடைய கெடுதியிலிருந்து அது பரவும் நேரத்தில். அப்போ அதிலிருந்து பாதுகாப்பு நம்ம தேடணும். இப்போ கசக்கண்டா என்ன, நீங்கள் லிசான் அரபில் போய்த்து நீங்கள் அரபிக் மிஷனில் போய்த்து பார்த்தா கூட அது லலமா, அது ஒரு இருள். அவ்வலுல்லை இந்த உருபிஷம், அதாவது அதாவது இந்த உருபிஷஃபக், அதாவது சூரியன் மறைஞ்சி வார அந்த முதலாவது இரவுடைய முதலாவது பகுதி தான் கசக்கன்னு சொல்கிறது. அப்போ அதுக்கும் லைலுன்னு தான் சொல்கிறது, இரவுன்னு தான் சொல்கிறது. அப்போ அதே நேரத்தில் சஜாண்டு அல்லாஹ் 2வது பகுதியை சொல்கிறான். அந்த சஜா என்பது அதுக்கு மீனிங் வல்லைலி இதா சஜான்னா, இரவு மீது சத்தியமாக இதா சஜா, அது அதாவது இருள் சம்பூர்ணமாக, அதாவது இருளாக அடைகின்ற அந்த நேரத்தில், அதாவது சக்கன் என்று சொல்வார்கள், அல்லது கத்தா, அதாவது இருள் சம்பூர்ணமாக மூடிவிட்ட அந்த நேரத்தில் அந்த இரவு மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இங்கே இரவு 2 பகுதியாக பார்க்கப்படுகிறது. அவை 2மே லைல் தான் குறிப்பிடப்படும். ஆகவே இங்கே இலல் லைல் என்று அல்லாஹ் சொல்லுவான், அதிம்மு ஸியாம இலல் லைல், நீங்கள் அந்த லைலுக்கு வந்துட்டால் நீங்கள் நோன்பு தொடங்க. ஆகவே அங்கே இவர்கள் சொல்வது போன்று 25
இல்லை 20 நிமிடங்களுக்கு பின்னால் என்று சொல்லுவது என்பது இது குர்ஆன் சுன்னாவுக்கு முற்றான ஒரு பிழையான ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஷியாக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே லைல் என்பதற்கான தெளிவான தஃப்சீராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 1955, அதேபோல் சஹீஹ் முஸ்லிமிலே 1101 இலக்கத்தில் பதிவான ஹதீஸ் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே போல் உண்மையிலே இந்த ஷியாக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஷியாக்களுடைய அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று பார்த்தால், ஷியாக்களுடைய அறிஞர்கள் நம்முடைய அஹ்லு சுன்னாக்களுடைய கருத்துக்கு ஏற்றவாறு தான் அவருடைய கருத்து இருக்கிறது என்பதை நாங்கள் காண முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஷியாக்களுடைய அறிஞர்கள் ஒருவர் தான் ஜாஃபர் சாதிக் என்று சொல்லக்கூடியவர். இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர்கள் ஷியாக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். ஆக இந்த ஜாஃபர் சாதிக் ரஹிமவுல்லா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல ஒரு அறிஞர் தான். ஆனால் அவர் ஷியாக்களுடைய அதாவது அறிஞராக பார்க்கப்படுகிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அவங்களுடைய மல்லா யஹ்துருஹு அல் ஃபகீஹ்னு சொல்லக்கூடிய அவர் அந்த நூலில் சொல்கிறார், இதா காபத் ஷம்ஸ் ஃபகத் ஹல்லல் இஃப்தார். அதாவது சூரியன் மறைந்து விட்டால் அவர் இஃப்தார் செய்து கொள்ளலாம் அப்படின்றார். அவருக்கு நோன்பை திறப்பது அவருக்கு ஹலாலாகிவிட்டது அப்படின்றார். அப்போ சூரியன் மறைஞ்சிட்டாலே அவருக்கு இஃப்தார் செய்து கொள்ளலாம். வஜபத்தி ஸலா, தொழுகை வாஜிபாகி விட்டதுன்னு சொல்லி ஜாஃபர் சாதிக் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து மல்லா யஹ்துரு அல் ஃபகீஹ்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய ஷியாக்களுடைய அந்த நூலில் முதலாவது வால்யூம் 142 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல் ஜாமிஉ அஹாதீஸ் ஷியா என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த புத்தகத்திலே 9வது வால்யூமிலே 165வது இலக்கத்திலே அவர்களுடைய ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், அதாவது சூரியனுடைய அந்த கியாபு ஷம்ஸ், சூரியன் மறைந்து விட்டால் யஹில்லுல் அல் ஃபித்ர் லிஸ்ஸாயிம், நோன்பாளிக்கு நோன்பு திறப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஷம்ஸ் சூரியன் மறைந்தவுடனே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுடைய அந்த கிதாபிலே அவர்களை குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த ஷியாக்களுக்குள்ளே இது ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்களுடைய அறிஞர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாகவும் இல்லை. ஆனால் இது ஒரு புதியொரு சிந்தனை மாதிரி மக்களுக்கு மத்தியில் இதை பரப்பி கொண்டு போகிறார்கள். ஆகவே நமக்கு இதில் தெளிவாக இருக்கிறது, நம்ம அதில் தெளிவாக இருக்கிறோம். நோன்பு திறப்பதற்கான நேரம் என்பது அதான் அந்த சூரியன் மறைகிற அந்த சந்தர்ப்பத்தில் அதான் சொல்லப்படுகிறது. தொழுகைக்காக அந்த நேரம்தான் நாங்கள் நோன்பு திறப்பதற்கான நேரம் என்பதை நாங்கள் குர்ஆன் அதே போன்ற ஹதீஸின் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதே போன்று அதனுடைய மொழி ரீதியான அர்த்தத்தின் அடிப்படையிலும் கூட லைல் என்பது அந்த ஆரம்பம், அதாவது அந்த ஆரம்ப நேரத்தை தான் குறிக்கிறது என்பதை தஃப்சீருடைய அறிஞர்கள், அதே போன்று மொழி ரீதியான அதாவது பாண்டித்தியம் பெற்ற அறிஞர்கள் எல்லாம் அதுக்கு கருத்து கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இது ஒரு நவீனமான ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உண்டு. இவ்வாறான தவறான இந்த சிந்தனைகளை நீங்களை பாதுகாத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.